முத்துத்தாண்டவர் தமிழ் கீர்த்தனைகளில் சீர்காழி மூவரில் ஒருவர் முத்துத்தாண்டவர். திருவாரூர் மும்மூர்த்திகளுக்கு முன்னால் தோன்றியவர்கள் இந்த சீர்காழி மூவர்கள். இசை வேளாளர் குடும்பத்தில் தோன்றிய முத்துத்தாண்டவர் இறைவி அம்பாளின் கையினாலேயே சாப்பாடு கிடைக்கப்பெற்று அதிலேயே ஞானப்பசி தீர்ந்தவர் என்று சொல்லுவார். வயிற்று பசி ஞானப்பசி ரெண்டுமே அம்பாளால் தீர்க்க பெற்றதால் இவர் அதிலிருந்து கீர்த்தனைகள் நிறைய பாட ஆரம்பித்தார். அம்பாள் முதல்ல இவர்கிட்ட சிதம்பரத்திற்கு போய் முதலில் என்ன வார்த்தை உன் காதில் படுகிறதோ அதை வச்சு கீர்த்தனங்கள் பாடு என்று சொல்லும் போது நடராஜ பெருமான் பேரில் பாடுவதற்காக இவர் அங்க நின்றபோது பூலோக கைலாய என்ற முதல்ல ஒரு வார்த்தை அவர் காதல விழுந்தது. அதுல இருந்து பூலோக கைலாயகிரி சிதம்பரம் அல்லால் புவனத்தில் வேறு உண்டோ என்று ஆரம்பிச்சு அந்த பல்லவியில் அமைச்சு அதுல இருந்து கீர்த்தனைகள் நிறைய பாடினார். பூர சிதம்பரத்துல இருந்தார். சிதம்பரம் நடராஜ பெருமான் பேரிலேயே பல கீர்த்தனங்கள் இயற்றினார். நடராஜ பெருமானிடம் இவருக்கு அபாரமான பக்தி. அந்த கீர்த்தனங்கள் பாடி பாடி உருகி கடைசியில இவர் நடராஜ பெருமானுடைய இரண்டரை கலந்தார். இவர் பல கீர்த்தனங்கள் பாடியிருக்கார். ஒரு சிலதுதான் நமக்கு ஒரு 60 கீர்த்தனங்கள் போலதான் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த 60 கீர்த்தனங்களுக்குள்ளதான் இப்ப நம்ம பாடின்னு இருக்கோம். பெரிய மகான், பெரிய மகான். இவங்க சமகாலத்துக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்து காட்டி தன்னுடைய இசை புலமைகள் ஏழ்மையா வாழ்ந்தவர். அப்படியே அந்த பராசக்தியினுடைய அருள் கிடைச்சவர். நேர சிதம்பரத்தை போய் பாடுன்னு சொன்னாங்க. அந்த சிதம்பரத்தை போய் பாடி தன்னுடைய வளர்த்தவர். ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரங்கள் வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ வேண்டாமோ. ஆடிக்கொண்டார் அந்த வேடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ. நாடி துதிப்பவர் பங்கில் உரைபவர் நம்பர் திருச்சம்பொன் அம்பலவா நரே. ஆடிக்கொண்டார் அந்த ஏடிக்கை காண ஆயிரம் வேண்டாமோ. அந்த மாதிரி எத்தனை பாடல்களை ஒன்னையும் பாடி தன்னுடைய பேரில் காமிச்சு அந்த காலத்திலேயே புலமையும் இசை புலமையோட பாடி காட்டினவர். அவருக்கு ஒரு நேரத்துல வயல்ல நடந்து போகும் பொழுது பாம்புகள் நல்ல பாம்பு கிடைச்சிருச்சு. கிடைச்ச உடனே வைத்தியம் பார்த்துக்கிறதுக்கு போல டாக்டரை தேடி ஓடல, என்னும் செய்யல. அங்கேயே உட்கார்ந்து அந்த காலை பிடிச்சுக்கிட்டு அருமருந்து ஒரு தனி மருந்து அம்பலத்தை ஆடும் மருந்துன்னு. அதாவது அவர் நினைச்சு ஆண்டவனை நினைச்சு அந்த சிதம்பரம் நடராஜாவை நினைச்சு அருமருந்து ஒரு தனி மருந்து அது அம்பலத்தை ஆடும் மருந்து அப்படி பாடி இந்த மருந்து தான் என்னை காப்பாற்ற போறதை விட வேற எதுவும் இல்லைன்னு அந்த பாடலை பல்லவி புனைந்தார், அனுபல்லி புனைந்தார், சரணம் பாடி அப்படி பார்த்தார். சரணம்னாலே காலம் தான் அர்த்தம். அந்த சரணத்துடைய பாடி அங்கேயே நின்று இருந்தார். எடுத்தவொன்னு ஒண்ணுத்தையும் சரியா போடு நேரம் ஓடினார். அப்படிப்பட்ட முத்துத்தாண்டவர் தன்னுடைய அந்த சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் ஏற்ற டியூன்களும் அதுக்கு ஏற்ற பாடல்களை அமைச்சான்னு சொல்லலே மத்த அதுல அவன் அன்னைக்கே இல்லாத வில்லரா இருந்தவர் முத்துத்தாண்டவர். அதையா பாப்பா அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாடல்களை அமைத்து அப்பவே பேர் வாங்கினவர். அந்த வகையில ஒரு பெரிய ஒரு வாக்கியக்காரருடைய பழமையான புகழ் பெற்ற புலவர் முத்துத்தாண்டவர். அலைப்பாய்
மகாகவி என்று அழைக்கப்பட்ட வெங்கட சுப்பையர் சோழ நாட்டில் ஊத்துக்காடு என்ற கிராமத்தில் பிறந்தவர். அக்காலத்தில் தஞ்சையை ஆண்டு வந்த மராட்டிய மன்னர்களின் வேண்டுகோளின் பேரில் மன்னார்குடியில் வசித்து முக்கியமாக கிருஷ்ண பகவான் பேரிலும் மற்ற தெய்வங்களின் பேரிலும் நூற்றுக்கணக்கான கீர்த்தனைகளை வடமொழியிலும் தமிழிலும் இயற்றி இசை உலகிற்கு அளித்து வந்த ஊத்துக்காடு பாகவத மேளா நாடகங்களில் பயிற்சி பெற்ற வெங்கட சுப்பையர் தனது பாடல்களில் பலவற்றை நாட்டியத்திற்கு ஏற்றவையாக ஸ்வரம், ஜதி இவைகளுடன் அமைத்திருக்கிறார். இவர் இயற்றிய ராச சப்தம் என்ற நூல் இன்னும் சுவடி வடிவத்திலேயே உள்ளது. கர்நாடக சங்கீதத்தின் பல ரக்தி ராகங்களில் கீர்த்தனைகளை அமைத்த இந்த மகாகவி தீபரம், அமர கல்யாணி, கன்னடா மாறுவா, பண்புற நீர்மை முதலிய அபூர்வ ராகங்களில் பாடல்கள் இயற்றியுள்ளார். தமிழில் 7 ராக மாளிகைகளையும் தேவி பரமாக ஒரு நவாவரண தொகுதியையும் இயற்றி இசை உலகுக்கு அளித்துள்ளார். முத்துசுவாமி தீட்சிதரை தவிர தேவியின் மீது நவாவரண கீர்த்தனைகள் இயற்றிய மகாகவி இவர் ஒருவரே. ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் இசையை புதுமையான தாள சந்தங்கள் மூலமா பாடல்களை உருவாக்கினார். இப்ப சாதாரணமா ஒரு பாடல பண்ணணும், ஒரு ஆதி தாளத்துல, ஒரு ரூபக தாளத்துல ஒரு அமைப்பு ஒண்ணு இருக்குது. அந்த அமைப்பு பிரகாரம் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் இசையமைத்து பாடல்களை அதிலேயே புரிந்தவர். ஒவ்வொரு பாட்டும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது. அவருடைய ஊத்துக்காடு வெங்கட சுப்பையருடைய பாடல்களை பார்க்க போனோம்னா, குழலூதி மனம் எல்லாம் ஒரு பாட்டை நீங்க எடுத்துனீங்கன்னா அதுல என்ன அழகு சார்ந்த குழலூதி மனம் எல்லாம். அது பல்லவி எடுத்த உடனே பல்லவி சாதாரணமா ஒரு கிருத்தியினுடைய புனைகிற மாதிரி இருக்கும். பின்னாடி போக போக அந்த ஜதிகள் அழகான மயில் ஆடவும் ஆரம்பிச்சுட்டாக்க விறுவிறு எங்கேயுமே தொய்வு இருக்காது. குழலூதி மனமெல்லாம் கொள்ளே கொண்ட ஏதும் எனக்கேதடி. குழலூதி மனமெல்லாம் கொள்ளே கொண்ட பின் குறையேதும் எனக்கேதடி. தோழி குழலூதி மனமெல்லாம் கொள்ளே கொண்ட பின் குறையேதும் எனக்கேதடி. மக்கர குண்டலமாடவும் கண்ணன் மக்கர குண்டலமாடவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் அதற்கேற்ப மகுடம் ஒளி வீசவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் கொடி போலவும் மிகவும் எழிலாகவும் காற்றில் மிளிரும் கொடி போலவும் அகமகிழ்ந்துலவும் நில ஒளி தனிலே தனை மறந்து புள்ளினம் கூட அசைந்தாடு மிக இசைந்தோடி வரும் நலம் காண ஒரு மனம் நாண தகுமிதி என ஒரு பதம் பாட சகிட தரிமியன நடம் ஆட கன்று பசுவினமும் நின்று புடி சூழ என்று மலரும் முகம் இறைவன் தனிவோடு குழலூதி மனமெல்லாம் கொள்ளை கொண்ட பின் குறையேதும் எனக்கேதடி. பல சந்தங்களை உள்ள வச்சிருக்கார். பல சந்தங்களை உள்ள அதே மாதிரி பால்வடியும் முகம் அந்த சாங்கு எவ்வளவோ அழகான பாடல்கள், புதுமையான சந்தங்கள். அது இப்பவா பண்ணியிருக்கார் என்னைக்கோ. ஆக மற்றவர்கள் பண்ணியது போல் அல்லாமல் தான் ஒரு தனி வடிவத்தை இசை மூலமாக தாளத்தின் மூலமாக கொடுக்கணும்னு ஆசைப்பட்டவர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர் அவர்கள். அவர்கள் என்னைக்குமே அவருடைய பாடல்கள் நினைச்சனுக்கும் புதுமையாகவே தெரியும். அவளை அழகா பண்ணக்கூடிய ஒரு பெரிய வாக்கியக்காரர். பால்வடியும் மோகம் நினைந்து நினைந்து உள்ளம் பரவசமிகவாகிறே. பால்வடியும்
கீர்த்தனத்துல அநேகமா பாதி கீர்த்தனத்துக்கு மேல மத்தியம காலம் ஜாஸ்தி வரும், அதோட ஜதிகள்லாம் வரும். நாட்டியத்துக்கு அது ரொம்ப பொருத்தமா இருக்கும். இந்த பால்வடி முகத்துல கூட சரணத்துல மத்தியம காலமா அமைச்சிருக்காரு பாரு. காளிங்க சிரத்துல தான் நடனம் ஆடுறத என்ன அழகா வர்ணிச்சிருக்காரு பாரு. அந்த மத்தியம காலம் சொல்லி கொடுத்திருக்கேன் அதை பாரு. கருத்த குழலோடு நிறத்த மயில் சிறகி அமைத்த